நான் கேக்குற சேகர் பாபு யாரு? உன் வேலை கோவில்ல சுண்டல் கொடுக்கிறது, கோவில பராமரிக்கிறது, அதுல வர பணத்தை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துறது உன் வேலை. உள்ளாட்சிக்குள்ள தலையிட வேண்டிய வேலை KN வேலை. அவருதான் உள்ளாட்சிக்கான மந்திரி. நீ எதுக்கு வர? அவர் என்ன பேச்சு பேசுறாரு? நீ யாரு? நீ யார் கேக்குற? பத்திரிகையில கேட்காம யாரு ரோட்ல போனா கேப்பா? இவங்க எங்க போராடுறாங்க? இங்க போராடாம முன்ன சேலம் மாநகரத்துல போராடுவா, இல்ல கேரளா மாநகரத்துல போராடுவா? கோடி கோடியா கொள்ளையடிக்கிற அமைச்சர்களுக்கு மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் கொடுக்கலாம். இந்த சமூகத்தை சுத்தம் செய்யக்கூடிய, சாலையை சுத்தம் செய்யக்கூடிய, நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனை மணிக்கு எந்திருப்போம் தெரியுமா? ஒரே ஒரு நாள் சேகர் பாபு அவன மாதிரி வேலை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசுறாரு. உங்க ஒப்பாத்த சம்பாதிச்சா கேட்டோம். உதயநிதி கேட்டார் இல்ல, ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை யார் கொடுக்கணும் கேட்கும் போது நிர்மலா சீதாராமன் பார்த்து நாங்க ஒண்ணும் உங்க ஒப்பாத்த சம்பாதிச்சு கேட்கல, எங்களுக்கான ரைட்டை கொடுத்து கேட்டீங்க. அதே ரைட்டுக்கு இருக்குல்ல, உழைக்கிறாங்க இல்லையா? உங்களை மாதிரி ஊரடிச்சு உரையில போடல, உங்களை மாதிரி கொள்ளையடிக்கல, உங்களை மாதிரி திரளல. ரோட்டு எத்தனையோ நாய் போது, எல்லாத்தையும் பாக்குறோம். எல்லாத்தையும் பாக்குறது கிடையாது. நீ மாநகராட்சி ஆணையரா இருக்கிறதால உங்ககிட்ட வரும், டிமாண்ட சொல்றோம். டிமாண்ட்ல நியாயத்தை கேளு, நியாயத்தை அமல்படுத்து. ஏன்டா உங்களுக்கு படிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாதா? நீங்க தான் சொன்னீங்க கூலி கேட்டான் அத்தான், குண்டடி பட்டு சத்தான். உங்க நொன்ன சொன்னா அது தொழிலாளி, நாங்க சொன்னா முதலாளியா? துல்லாத மனவும் துள்ளும். இங்க வந்தினா ஐஸ் ஹவுஸ் வரும், அங்க ஒரு மணிகுண்டு வரும், பாத்துக்கோ, டைம் பாத்துக்கோ. ஆனா இது போக வேண்டிய இடம் இல்ல. அப்படியே வந்தினா இங்க கண்ணகி சிலை இருக்கும், அது பீச்ல இருக்கும், அது பார்த்து நீ போக வேண்டிய இடம் இல்ல. இப்படியா சென்னையை சுத்தி ஒரு மேப் போட்டு காமிப்பான். இப்ப அருண்குமார் சொன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரூட் தெரியாதுன்னு போரே இல்லாத நாய் பிடிக்கிற வண்டி வச்சு, காக்கி சட்டியே போட முடியாத குண்டாச வச்சு உரிமைக்காக போராடக்கூடிய மக்களை தெரு தெருவா இழுத்துட்டு போறாருன்னா நான் கேக்குறேன், நீ போலீஸ் கமிஷனரா இல்ல வேற யாருனாவா? இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்ல அரைவேக்காடு சேகர் பாபு மாதிரி ஆளலாம் தயவு செய்து அனுப்பாது. கொஞ்சம்